இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு தனி மனிதர் எப்படி தன் சொந்த குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி ஒரு வணிகரில் இருந்து ஒரு பேரரசின் தலைவராக உயர முடிந்தது. இன்னைக்கு நாம் உஸ்மான் இப்னு அஃபானின் அசாதாரண வாழ்க்கை பயணத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிபி 579 இல் தாயிப் நகரில் பிறந்த உஸ்மான் குறைசி குலத்தின் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவரது வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்தது. இளம் வயதிலேயே தந்தையை இழந்த உஸ்மான் தனது வியாபார திறமையால் மக்காவின் முன்னணி வணிகராக உயர்ந்தார். ஆனால் பணம் அவரை மாற்றவில்லை. அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உதவுவதே தனது முதன்மை நோக்கமாக கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக. அது ஒரு கடினமான முடிவாக இருந்தது. ஏனெனில் அவரது குலமான பனு உமையாவும் நபி முஹம்மதின் குலமான பனு ஹாசிமும் பல தலைமுறைகளாக பகைமையுடன் இருந்தனர். ஆனால் உஸ்மான் சத்தியத்தை தேர்ந்தெடுத்தார். அவரது மாமா அவரை சிறையில் அடைத்து சித்திரவாதி செய்தார். முன்பு அவரை மதித்த குறைஷிகள் இப்போது வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரது உறுதி அசைந்து கொடுக்கவில்லை. அவர் முதல் முஸ்லிம் குழுவுடன் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார். பின்னர் மக்கா திரும்பி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். அங்குதான் அவரது வாழ்க்கை புதிய உயரங்களை தொட்டது. கலிபாவாக பொறுப்பேற்ற பின் அவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். அவரது ஆட்சியில் ஈரான், வட ஆப்பிரிக்கா, சிரியா, சைப்ரஸ் ஆகிய பகுதிகளில் வென்றெடுக்கப்பட்டன. முதல் முறையாக இஸ்லாமிய கடற்படை உருவாக்கினார். ஆனால் அவரது மிக முக்கியமான பங்களிப்பு திருக்குரானை ஒரே வடிவத்தில் தொகுத்து அனைத்து இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பியது. அவரது வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறது.